அந்த தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அறநிலைத்துறை தான் கொடுக்கணும். இதுல வேற யாரும் எதுக்கல. இந்த அறம் கெட்ட ஹிந்துக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கேடுகெட்ட அறநிலைத்துறை நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஆகவே அது இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதன் மூலம் இந்துக்கள் உரிமைகளை திரும்ப பெறலாம் என்பதை ஒரு ஹிந்துவும் புரிந்து கொண்டு முருகன் பக்தி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எச்ராஜாலேருந்து எல்லாத்தையும் குண்டர் சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டு ஒரு வருஷம் உட்கார வச்சிருந்தானே ஒழுங்கா இருந்திருக்கும். அவங்களால வெளியே விட்டது தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அவங்களுக்கு முருக வழிபாடுக்கு என்ன சம்பந்தம்? எச்ராஜாவுக்கும் பாண்டேவுக்கும் முருக வழிபாடுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அவங்களுக்கு? நாங்க போவாங்க, எங்க குடும்பத்தில் திருப்பரங்குன்றம் முக்கியமான கோவில். எங்க குடும்ப வழிபாடுக்கு நாங்க போற கோவில் தான் அது. எல்லாருமே அந்த முருகன் கோவில் கும்பிடுற குடும்பத்தை சார்ந்தவங்க தான். நாங்க சாமி கும்பிடலாம், கும்பிடாம இருக்கலாம், குடும்பத்தில் கும்பிடுறாங்கல்ல. எங்களுக்கு தெரியாத புது ப்ராசஸா எச்ராஜாவுக்கும் பாண்டேவுக்கும் வந்திருக்குது. இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கேள்வி அதாங்க. இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? என்னைக்காவது எச்ராஜா அழகு குத்தி இழுத்திருக்காரா? காவடி தூக்கிருக்காரா? அழகு குத்த சொல்லுங்க பாப்போம். அழகு குத்த தூக்கு சொல்லுங்க. பாண்டே குத்துவாரா? பாண்டே அழகு குத்துவாரா? எச்ராஜா அழகு குத்துவாரா? காவடி தூக்குவாரா? அரகரான்னு ஓடுவாரா? அது வரைக்கும் நாங்களா பார்த்தது இல்ல. எங்க குடும்பத்துல போயிருக்காங்க, இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, அவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க திருப்பரம், நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீபம் ஏத்தணும்னு கேட்கறீங்களே, ஏன் மருதமலையில கேட்க வேண்டியதானே? மருதமலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? திருத்தணியில் கேட்கறதுக்கு என்ன? ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது, வேற வழிபாட்டு தளம் கிடையாது. திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா ஏத்தனை கிடைக்காத அவனுக்கு? இங்க மட்டும் ஏன் ஏத்தணும்னு வருதுன்னா, முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும், கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது. நாகூர் தர்காவுக்கு மராத்திய அரசர் கூடு சந்தனக்கூடு கட்டி கொடுத்தாரு. ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிற சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க. திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய தர்காவுக்கு மருதுபாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க. வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார், 15,000 பொன் கொடுத்திருக்கார். இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது, ஆவணமாக இருக்கிறது. அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்து முன்னணிக்கு? நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது. அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவிமெடுக்கல. அன்னைக்கு எங்க போச்சு கண்டெம்ட்? எங்க போச்சு கண்டெம்ட்? எடுத்துட்டீங்களா? கண்டெம்ட்ல எடுத்துட்டீங்களா? அதை முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா? உச்சநீதிமன்றத்தோட பெரியவர் அவரு. அங்க கண்டெம்ட் வந்தது இல்லை, அங்க கண்டெம்ட் வந்தது இல்லையா? அங்க அது மாதிரி செஞ்சாங்களா? அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது. அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கின்ற கவலையை இந்த சமயத்தில் முன்வைக்கிறோம். எங்களுக்கு அது கவலை இருக்கு. வீடுகள் இடிக்கப்படுது, ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்காவது நீதிபதி பார்த்திருக்கீங்களா? என்னைக்கா நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? அதெல்லாம் நடக்கல. இல்ல, என்னைக்காவது நடந்திருக்கிறதா? மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில். அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிபதி இருக்காங்களா? நீதிமன்றம் போயிருக்கா? அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கலாய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறோம். நாங்க தமிழ்நாட்டிலே இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன. காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது. நாங்களும் மதுரையை சார்ந்தவர்கள் தான். நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை. இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது. இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு. கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு. இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை. அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன.
அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது. கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன, காவல்துறையில வழக்குகள் இருக்கின்றன, நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன. ஆக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல, அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல. அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிமெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம். நீதிமன்றம் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல. இது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல. இந்து மக்கள் அப்படி வைக்கல. வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை. இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு, திரும்பவும் சொல்றோம், அது குற்றவாளி அமைப்பு, குற்றம் செய்கின்ற அமைப்பு. கோயம்புத்தூரில் பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு, சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வக்காலத்து வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய, ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும்னு அவசியம் கிடையாது. தீர்ப்பு தந்துடணும் அவசியமே கிடையாது. எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது? நாங்கள் அந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம், நீதிபதிகளை நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம். ஏற்கனவே குற்றப்பற்றை பட்டியலில் இருக்கக்கூடிய அமைப்பு அது. நாம் என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல. வரலாற்று ரீதியாக அப்படி கோரிக்கையும் இல்லை. கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய கோவில் விதிகளிலே அப்படி கிடையாது. அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை. பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை. எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கல. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல. எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது? எதை வச்சு முடிவு பண்ணுது? ஏற்கனவே அங்க தீபம் ஏத்திட்டு இருக்காங்க, அதுக்கு மேல இந்த இடத்துல தீபம் ஏத்தணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்து முன்னணி கேட்ட ஒரே கோரிக்கை தான், ஒற்றை கோரிக்கை. அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி ஒரு நீதிபதிகள் இறங்கி கலாய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்குடைய காரணம் என்ன? இதே இது நம்ம என்ன கேட்கிறோம், நீதிமன்றத்தை என்ன கேட்கிறோம்னா, வீடுகள் இடிக்கப்படுது, ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்காவது நீதிபதி பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கலாய்வு செஞ்சு என்னைக்காவது தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா? அதெல்லாம் நடக்கல. இல்ல என்னைக்காவது நடந்திருக்கிறதா? மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது.